ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். இது வைகாசி விசாகத்தன்னைக்கு எடுத்த ஒரு வீடியோ. நாளே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு மாப் போட்டு என்னென்ன வேலை நாளே எல்லா வேலையுமே பூஜை ரூம்லேருந்து எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் அழகாக கோலம்லாம் போட்டுட்டு சுவாமிக்கு ஒரு மனம் வச்சு பூஜை ரூம்லேயும் சின்ன சின்ன கோலங்கள்லாம் போட்டுட்டு மணப்பலகையில் சுவாமி முருகப்பெருமானுடைய படத்தை எடுத்து வச்சு அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அலங்காரம்லாம் பண்ணி நெய்விளக்கு ஒன்று ஏற்றி வச்சாச்சு. அப்புறம் சுவாமி கும்பிட்றதுக்கு தேவையான எல்லாமே எடுத்து சுவாமிகிட்ட வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அபிஷேகம் பண்ணணும். அன்றைக்கி பாலால் அபிஷேகம் பண்ணால் ரொம்ப நல்லது முருகப்பெருமானுக்கு அப்படின்ட்டு பால் அபிஷேகம் தான் பண்ணினேன். அதுக்கு சுவாமிக்கு தேவையான சிலைக்கு தேவையான பூவெல்லாம் இங்கிட்ட எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் சாமி கும்பிட்டுட்டு ஈவினிங் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால காலையில் சிம்பிளாக நைவேத்தியம் நாட்டு சக்கரை போட்டு பால் வச்சாச்சு. இங்கிட்ட அபிஷேகத்துக்கு உண்டான பாலும் வச்சாச்சு. எல்லா விளக்குமே ஏற்றி விட்டுட்டு பூஜை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் அபிஷேகம் முருகப்பெருமானுக்கு பஞ்சபாத்திரம் ஃபுல்லாக பால் தான் வச்சுருந்தேன். ஒரே ஒரு அபிஷேகம் தான் பண்ணியிருந்தேன். அதுவும் நிறையா பண்ணியாச்சு. அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு குளிர பால் அபிஷேகம் பண்ணால் அவர் மனம் குளிர்ந்து நம்ம கேட்ட வரத்தை அருள்வார் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நல்லா முருகப்பெருமானுக்கு நல்லா பால் அபிஷேகம் பண்ணி அவருக்கு தீப தூப ஆராதனையெல்லாம் காமிச்சு நெய் விளக்கும் காமிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பூ வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் எடுத்து சுவாமிக்கு சந்தன குங்குமம்லாம் வச்சு பூவையும் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணி டெக்கர் பண்ணியாச்சு. ரொம்பவே அழகாக இருந்தார். அப்புறம் நெய்வேத்தியமாக பால் வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சுவாமிக்கு இது பண்ணிவிட்டு காலையிலே ஒரு 12 மணிக்குள்ளே நல்லா நேரம் 12 மணிக்குள்ளே முடிச்சிடணும் பூஜை அப்படின்ட்டு அதுக்குள்ளேயுமே எல்லா பூஜையுமே முடித்தாச்சு. அப்புறம் சுவாமிக்கு சாம்பிராணி காமிச்சிடலாம் அப்படின்ட்டு அதையுமே பற்ற வச்சாச்சு. அங்கிட்டு சுவாமிக்கு நம்ம அபிஷேகம் பண்ண பால் எடுத்து சுவாமி பக்கத்துலேயே வச்சாச்சு. வீட்டில் உள்ள எல்லாருக்குமே கொடுத்துடணும். அதை வேஸ்ட் ஆக்கக்கூடாது. கீழேயுமே ஊற்றக்கூடாது. எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டிங்கன்னா அது ரொம்பவே நல்லது. தலையில் தேய்க்காமல் கொடுக்கணும். அதுக்கப்புறம் எல்லா சுவாமிக்குமே காமிச்சு முடிச்சுட்டு நம்ம என்னென்னலாம் படிக்கணும்னு தோணுதோ கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், சரவணபவ மந்திரம். நான் கந்த கவசம், சரவணபவ மந்திரம், அதுக்கப்புறம் வேல்மாறல் படிச்சிருந்தேன். வேல்மாறல் படிங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதையுமே படித்து முடிச்சுட்டு நமக்கு கொஞ்சம் மல்லிகைப்பூ இருந்துச்சு. அதையுமே சுவாமிக்கு 108 மந்திரம் சொல்லி முடித்தாச்சு. சட்கோண குளமும் போட்டு பூஜை ஃபைனலி முடிஞ்சிடுச்சு. நான் விரதமாக இருந்திருந்தேன் காலையிலேருந்து சாயந்தரம் வரையும். ஸோ கொஞ்சம் பொங்கல் பண்ணிட்டு போயிட்டு கோயிலில் விரதத்தை முடிக்கலாம் அப்படின்ட்டு நான் காலையில் எந்திரிச்சோடனேயுமே விரதமாக இருக்க ஆரம்பிச்சாச்சு. வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு சுவாமி பாட்டெலாம் போட்டுவிட்டு அப்படியே காலையிலேருந்து 12 மணிக்குள்ளே பூஜை முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 3 மணி போல் பொங்கல் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பொங்கல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கோயிலில் போயிட்டு ஒரு 4-5 பேருக்கு கொடுத்துட்டு நம்ம விரதத்தை முடிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பொங்கல் எப்படி இருந்துச்சு இதெல்லாம் மொத்தம் பண்ணி ஒரு கிண்ணத்தில் கொண்டு போய் அங்கே எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிட்டா ரொம்பவே எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சுவாமிக்கு நெய்விளக்கு ஒன்று போட்டுட்டு சாம்பிராணியுமே காமிச்சிட்டு கோயிலில் நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு முருகனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த டே செம்மையாக சூப்பராக போணுச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு 4-5 பேர் அங்கே இருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு விரதத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கோயில் திருவிழா நடந்துச்சு. அங்கேயும் போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாச்சு. இது நெக்ஸ்ட் டே மார்னிங் பாபா கோயில் பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால அன்றைக்கி தேர்ஸ்டே இல்லையா, ஸோ கோயிலுக்கு போயிருந்தோம். போயிட்டு அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மா வீட்டுக்கு கொஞ்சம் போவோம். அம்மா லேமினேஷன் சாய்பாபா கேட்டிருந்தாங்க. அதையுமே வாங்கிட்டு அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.